டைப்ஸ் ஆஃப் லோட்டை பொறுத்தளவில் நாங்கள் இங்கே 2 முக்கியமான ஃபோர்ஸ் பார்ப்போம். லோட்ஸு கான்சன்ட்ரேட்டட் லோட், டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். கான்சன்ட்ரேட்டட் லோட்டுக்கு பாயிண்ட் லோட்னு சொல்லலாம். சரி, முதலாவது இப்போ கான்சன்ட்ரேட்டட் லோடுன்னா அப்படி ஒரு பீம் இருந்தால் கான்சன்ட்ரேட்டட் லோடுன்னா ஒரு இடத்துல ஒரு புள்ளியில் தாக்குற ஃபோர்ஸ் 5 கிலோ நியூட்டன். நாங்கள் இங்கே வந்து கிலோ நியூட்டன் தான் கூட பாவிப்போம். நியூட்டன் எஸ்ஐ யூனிட்டாக இருந்தாலும் கிலோ நியூட்டன். டிஸ்ட்ரிபியூட்டட் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்க்குறான்னு சொன்னால் ஒரு மெயின் பீம் இருந்தால் அந்த மெயின் பீமோட இன்னொரு செகண்டரி பீம் வந்து லிங்க் பண்ணினா இந்த மெயின் பீமுக்கு இந்த செகண்டரி, இது மெயின் பீம், இது வந்து செகண்டரி பீம். இந்த மெயின் பீமுக்கு செகண்டரி பீமால ஒரு பாயிண்ட் லோட் வந்து இடத்துல ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் பிறகு பார்ப்போம். இப்போ நான் குயிக்காக சொன்னால் பிறகு நான் வடிவாக பார்ப்போம். அப்போ இந்த 5 கிலோ நியூட்டன் பாயிண்ட் லோட். டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் என்று சொல்கிறது நாங்கள் இது வந்து பாயிண்ட் லோட் ஓ கான்சன்ட்ரேட்டட் லோட். டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னா அப்படி ஒரு பீம் இருந்தால் நாங்கள் அது இந்த சிம்பிள் வந்து இப்படி குறிப்போம் அல்லது இப்படி குறிப்போம். அரோவாக்கான இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்ஸ் என்று சொல்கிறோம். நாங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா 5 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் ஓ 2 கிலோ நியூட்டன் பெர் மீட்டர் இப்படி நாங்கள் எஸ்ஐ யூனிட்டில் சொல்லிக்கொள்ளலாம். மெட்ரிக் யூனிட்டில் சொல்லிக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் இதன் அர்த்தம் என்னன்னு சொன்னால், ஒரு மீட்டர் பீமில் பீம் எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 மீட்டர் பீமுண்ட லோட் வந்து டவுன் சைட் பேரம் டவுன் சைட் கிராவிட்டி டிரெக்ஷன் 1 மீட்டர் 5 கிலோ நியூட்டன் வெயிட் இருக்கு. இப்போ நாங்கள் இதை சொல்கிறாங்க யூனிஃபார்ம் யூடிஎல்ன்னு சொல்லலாம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்னு சொல்லலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்னு பார்த்தா செல்ஃப் வெயிட், ஒரு பீமுண்ட செல்ஃப் வெயிட் சொந்த நிறை வந்து ஒரு இடத்துல தாக்காது, எல்லா இடமும் தாக்கும், ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக தான் எடுக்கலாம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் செல்ஃப் வெயிட் வந்து இந்த பீமுண்ட செல்ஃப் வெயிட்டை நாங்கள் யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோடாக எடுக்கலாம். இதை விட ட்ரையாங்குலர் லோட், ட்ரெபிசாய்டல் லோட், சரிவகம் மாதிரி தாக்குறது, முக்கோணமாய் தாக்குறது, இப்படி நிறைய லோடுகளை நாங்கள் கணக்கில் சந்திப்போம். கூட வந்து எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் தான் இருக்கும். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், யூனிஃபார்ம் யூடிஎல், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் 99% நாங்கள் இதைத்தான் பாவிப்போம். யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், ரெக்டாங்குலர் ஃபோர்ஸ். இது ட்ரையாங்குலர் லோட் வந்து முக்கோண லோட், ட்ரெபிசாய்டல் லோட் சரிவகம். இதை நாங்கள் ரேராக பாவிப்போம். அடுத்தது வந்து சப்போர்ட்ஸ் பற்றி பார்க்கணும். டைப் ஆஃப் சப்போர்ட்ஸ். முதலாவது பின் ஓ ஹிஞ்ச் சப்போர்ட், ரெண்டாவது ரோலர் சப்போர்ட், மூன்றாவது ஃபிக்ஸ்ட் அல்லது பில்டின் சப்போர்ட். முதலாவது நாங்கள் இப்போ பின் சப்போர்ட்டை பார்த்தோம்னா, பின் சப்போர்ட்னா பிணைச்சல், என்ன ஹிஞ்சுன்னா பிணைச்சல். அது நொட்டேஷன் இப்படி தான் நாங்கள் இருக்கிறோம். நொட்டேஷன் ஒரு ட்ரையாங்கிள் போட்டு இல்லை இந்த சிம்பிள் போட்டு இல்லை பீம், இது பீம். இது வந்து பின் சப்போர்ட். பின் சப்போர்ட்டில் 2 ஃபோர்ஸ் தாக்கும். 2Dயில் 2 ஃபோர்ஸ் நாங்கள் போட்டு செய்யலாம்.
பெர்பெண்டிகுலர் டிரெக்ஷனில் 2 ஃபோர்ஸ் போட்டு தாக்கலாம். இது ஏ என்று சொன்னால் இதை நான் AY என்று போடுறேன், இதை நான் AX என்று போடுறேன். 2 ஃபோர்ஸ் தாக்கும். இதில் மொமெண்ட் தாக்காது. இது பின் சப்போர்ட்னா மொமெண்ட் தாக்காது. ரைட். ரோலர் சப்போர்ட் என்று சொன்னால் இந்த சிம்பிள் நாங்கள் இப்படி குறிக்கலாம். பீம், இது பீம் அல்லது போனால் ரைட். ரோலர் சப்போர்ட் அதாவது உருண்டு செல்லக்கூடியன்று நாங்கள் சொல்லலாம். ஆனால் ரியல் லைஃப்பில் அப்படி ஈஸியாக உருண்டு போகாது. தியரிட்டிக்கலாக நான் உருண்டு போவோம். ஒரு உருளை ரோலர் சப்போர்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் இதில் என்னென்ன ஃபோர்ஸஸ் தாக்கும்னா இது உருண்டு செல்லக்கூடிய அந்த தளத்துக்கு செங்குத்தான திசையில் ஒரு ரியாக்ஷன் இருக்கு. இது ஏன்னு சொன்னால் AY இருக்கும், AX இராது, மொமெண்ட்டும் இராது, ஒரு ஃபோர்ஸ் தான். பின் சப்போர்ட்டை நாங்கள் 2 ஃபோர்ஸ் 2 கூறாக போடலாம். அந்த இதில் ஒரு கூறு தான் தாக்கும். இப்போ இப்படி ரோலர் இருந்ததுன்னு சொன்னால் இதுதான் தளம். இப்படி ரோலர் இருந்ததுன்னா தளத்துக்கு செங்குத்தா ஒரு ஃபோர்ஸ் போட்டு செய்யலாம். ரோலர் சப்போர்ட். இது வந்து 2D அனாலிசிஸில். 3D அனாலிசிஸ்னா பின் சப்போர்ட்டில் 3 ஃபோர்ஸ் தாக்கும், Z டிரெக்ஷன்லையும் தாக்கும். ஓகே. இப்போ நாங்கள் 2D அனாலிசிஸனுடைய 2 ஃபோர்ஸ் பின் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட்டில் ஒரு ஃபோர்ஸ் போகும். அடுத்தது ஃபிக்ஸ்ட் அல்லது பில்ட் இன் சப்போர்ட்ன்றது. ஃபிக்ஸ் சப்போர்ட்ன்றது இந்த நோட்டேஷன் இது டிரெக்டாக இருக்கும். இதில் நீங்கள் ஃபோர்ஸஸ் என்று பார்க்குறதுன்னு சொன்னால் 2D அனாலிசிஸில் 2 ஃபோர்ஸ் தாக்கும். அதோட அடிஷ்னலாக ஒரு மொமெண்ட் தாக்கும். அது நாங்கள் ஃபோர்ஸ் என்ற பேரில் சொல்லிக்கொள்ளலாம். அதோட அடிஷ்னலாக ஒரு மொமெண்ட் இருக்கும். இதில் 3 ஃபோர்ஸஸ் தாக்கும். 2 உண்மையான ஃபோர்ஸ், ஒரு மொமெண்ட் தாக்கும். மொமெண்ட்டையும் நாங்கள் ஃபோர்ஸ் என்று சொல்லிக்கொள்ளலாம். 3 ஃபோர்ஸ் தாக்க போகுது 2D அனாலிசிஸில், 2 டிமென்ஷனில். 3D என்று சொன்னால் ஃபோர்ஸஸ் A டிரெக்ஷன், X டிரெக்ஷன், Y, Z டிரெக்ஷனையும் தாக்கும். அப்போ 3 ஃபோர்ஸஸும் எக்ஸ் அச்சு பற்றி ஒரு மொமெண்ட், Y அச்சு பற்றி ஒரு மொமெண்ட், Z அச்சு பற்றி மொமெண்ட். அப்போ 3 மொமெண்ட் தாக்கும். 6 ஃபோர்ஸ் 3D அனாலிசிஸில் ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் 6 ஃபோர்ஸ் தாக்கும். 3 ஃபோர்ஸ் ப்ளஸ் 3 மொமெண்ட் தாக்கும். நாங்கள் 2D அனாலிசிஸ் அதை பற்றி கணக்கு கதைக்க தேவையில்லை. 2 ஃபோர்ஸ் ஒரு மொமெண்ட் தாக்கும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் பீமில் வந்து நாங்கள் முதலாவது டைப்ஸ் ஆஃப் பீம் பார்ப்போம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் முதலாவது கேட்டகரி. சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னா ஒரு பக்கம் பின் சப்போர்ட்டும் ஒரு பக்கமும் ரோலர் சப்போர்ட் இருக்கும். ஏதாவது ஃபோர்ஸ் தாக்கலாம், தெரிஞ்ச ஃபோர்ஸ் பாயிண்ட் லோட்டாக இருக்கலாம் அல்லது யூடிஎலாக இருக்கலாம், யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட்டட் லோட்டாக இருக்கலாம். டைப்ஸ் ஆஃப் பீமில் முதலாவது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்ற ஒரு பக்கம் பின் சப்போர்ட், ஒரு பக்கம் ரோலர் சப்போர்ட்டான ஒரு பீம் அமைப்பை தான் நாங்கள் சிம்பிளி சப்போர்ட். இது வந்து பின், ரோலர். அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 தெரியாக்கணியம். இது வந்து நோன், இது வந்து லோட். இப்போ எங்களுக்கு தெரியாக்கணியம் மட்டும் பார்க்க 3 தெரியாக்கணியம் இருக்குது. AY, AX, BY. பின் சப்போர்ட்டில் 2 ஃபோர்ஸ், ரோலர் சப்போர்ட்டில் ஒரு ஃபோர்ஸ், 3 தெரியாக்கணியம் இருக்குது. 3 அன்னோன் இருக்குது. ஒரு பின் சப்போர்ட், ரோலர் சப்போர்ட். இப்போ நாங்கள் இந்த ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்த்தோம். அதுக்கு முதல் நாங்கள் இந்த ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷனை பற்றி கொஞ்சம் பார்ப்போம்.
இப்போ எந்த ஒரு சிஸ்டத்துக்கும் நாங்கள் இதில் 2D அனலைசிஸில் 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம் 3 எழுதலாம். அதாவது இதில் நாங்கள் மேல் நோக்கி தாக்குற ஃபோர்ஸுகளோட கூட்டுத்தொகை 0 ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். அடுத்தது கிடையா தாக்குற எல்லா ஃபோர்ஸுன்ற கூட்டுத்தொகை 0 ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதலாம். மூன்றாவது ஏஓ பி, ஏ வெட்டியாக இருக்கலாம், பி வெட்டி ஒரு மொமெண்ட் 0 எழுதலாம். 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். எங்களுக்கு 3 ஈக்குவேஷன் இருக்குது. யூஸ்வல் ஈக்குவேஷன் 3 இருக்குது. 3 தெரியாக்கணியம் இருக்கு. ஏஒய், ஏஎக்ஸ், பிஒய், 3 அன்னோன். அப்போ நாங்கள் இதை நாங்கள் தீர்க்கலாம். 3 ஈக்குவேஷன் 3 தெரியாக்கணியம் கேன் சால்வ். ஏஒய், ஏஎக்ஸ், பிஒயை நாங்கள் காணலாம். இப்போ இப்படிப்பட்ட பீமை சொல்கிறது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்னு சொல்கிறது. ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். அதாவது ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம்ன்றது சமநிலை ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், சமநிலை ஈக்குவேஷனால தெரியாக்கணியங்களை தீர்க்கக்கூடிய பீமுக்கு பேர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். நான் திருப்பவும் சொல்கிறேன். இல்லை 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். 3 அன்னோன் இருக்குது. இப்போ நாங்கள் தீர்க்கலாம். ஏஒய், ஏஎக்ஸ், பிஒயை காணலாம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். ரைட். சில பேர் நினைக்கலாம் மேல் நோக்கி தாக்குற ஃபோர்ஸ் 0, கிடையா தாக்குற ஃபோர்ஸ் எல்லாத்தின் கொடுக்குறது 0, ஏ வெட்டி ஒரு திருப்பம் 0, பி வெட்டி ஒரு திருப்பம் 0. இப்போ இதில் 4 ஈக்குவேஷன் இருக்குது. அதில் வேறு ஒரு பாயிண்ட் வெட்டி ஒரு திருப்பம் 4 ஈக்குவேஷன் இருக்குன்னு சில பேர் நினைக்கலாம். அதுக்குரிய விளக்கத்தை நான் தரேன். 3 தான் உண்மையான ஈக்குவேஷன். அதுக்குரிய விளக்கத்தை தான். அந்த 3 ஈக்குவேஷனை ரைட் நாங்கள் இதை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் இதில் நாங்கள் 3 ஈக்குவேஷன் சொன்னால் நீங்கள் நம்புறீங்களா? இல்லை. எக்ஸ் சமன் 3, 2x சமன் 6, 3x சமன் 9. உண்மையாக இதில் எங்களுக்கு இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் ஒன்றையோட தங்காத ஈக்குவேஷன் என்று ஒரு யூஸ்ஃபுல் அல்லது வெளியீட்டு ஈக்குவேஷன்ன்றது ஒன்று தான் இருக்கு. எக்ஸ் சமன் 3 அல்ல 2x சமன் 6 ஏதாவது ஒன்று தான் இதில் வெளியீட்டு ஈக்குவேஷன். 3 ஈக்குவேஷன் இருக்குன்னு நாங்கள் சொல்லிடலாம். ஒரு இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் இருக்கு. ஒன்று தங்காத ஈக்குவேஷன் ஒன்று தான் இருக்கு. வெளியீட்டு ஈக்குவேஷன் ஒன்று. இந்த ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா 3 தெரியாக்கணியம் இருக்குது. 3 ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ நீங்கள் நினைக்கலாம் தீர்க்கலாம். நீங்கள் இதை தீர்த்து பார்த்தீங்கன்னா யூனிக் வேல்யூக்கு அதாவது ஒரு வேல்யூக்கு தீர்வாடாது. எக்ஸ் சமன் y, எக்ஸ் சமன் 3 அப்படி வராது. எக்ஸ் சமன் y சமன் 1 அப்படியே தான் பெறலாம். அப்போ யூனிக் வேல்யூ, அதாவது இதுக்கு ஒரு யூனிக் வேல்யூ, ஒரு வேல்யூ உள்ள இதால் நீங்கள் தீர்ப்படாது. நீங்கள் ஏன் அப்படி தீர்ப்படான்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வடிவாக பார்த்தா தெரியும். உண்மையாக 3 ஈக்குவேஷன் இல்லை. 1ஐயும் 2ஐயும் கூட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3வது வரும். 1ஐயும் 2ஐயும் கூட்டிங்கன்னா 3வது ஈக்குவேஷன் உங்களுக்கு வரும். அப்போ உண்மையாக இதில் இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன் 2 இருக்கு. ஒன்று தங்காது. வெளியீட்டு ஈக்குவேஷன் இந்த 3 இல்லை 2 தான் இருக்கு. வெளியீட்டு ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 2, தெரியாக்கணியம் 3 இருக்கு. அன்னோன் 3. அப்போ எங்களுக்கு ஒரு வெளியீட்டு தீர்க்கையிலாது. எங்களுக்கு தீர்க்கையிலாம இருக்கு. அப்போ நாங்கள் இங்கே 4 ஈக்குவேஷன் எழுதினாலும் 1, 2, 3, 4 ஈக்குவேஷன் எழுதினாலும் ஏதாவது 3 ஈக்குவேஷன் தான் வெளியிட்டாக இருக்கும். ஒன்றில் இது இந்த காம்பினேஷன் அல்லது ரெண்டு மொமெண்ட் மேல் நோக்கிய ஃபோர்ஸ் ஏதாவது 3 காம்பினேஷன் தான் சரியா இருக்கு. 2 மொமெண்ட் ஒரு மேல் நோக்கினது அல்லது மேல் நோக்கி கிடையா 0 ஒரு மொமெண்ட் ஏதாவது ஒரு காம்பினேஷன் 3 வெளியீட்டு ஈக்குவேஷன் தான் இருக்கு.
3 இண்டிபெண்டன்ட் ஈக்குவேஷன். அப்போ வெளியீட்டு ஈக்குவேஷன்ன்றது 3 தான் வரும். மெட்ஸின் படி இது பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கன்க்ளூஷன் இதில் 3 ஈக்குலிபிரியம் வெளியீட்டு ஈக்குவேஷன் தான் எழுதலாம். 3 தெரியாக்கணியம் என்றபடியே நாங்கள் தீர்க்கலாம். ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பி. அப்போ இதில் நிறைய கணக்குகள் வர சான்ஸ் இருக்கு. அடுத்தது இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்னு நாங்கள் சொல்கிறோம். ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் இது சிம்பிளி சப்போர்ட் பீமாக இருக்குமென்று நீங்கள் கேட்டீங்கன்னா, ஒரு பீம் உண்டு 2 கட்டுக்கு மேலே ஏதாவது ஒரு மேசனரி வோலுக்கு மேலே அல்லது குளத்துக்கு மேலே ஒரு ஜஸ்ட் பொறுக்க வச்சிங்கன்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு ஃப்ரீயாக நீங்கள் மேலே தூக்கி வச்சிங்கன்னா இது நிற்கும், நிச்சயமாக நிற்கும். லெட்ரல் மூவ்மெண்ட், லெட்ரல்னா ஹொரிசாண்டல் மூவ்மெண்ட் அந்த ஃப்ரிக்ஷன், அந்த இது இடையில இருக்கிற ஃப்ரிக்ஷனால் தடப்பட்டு நிற்கும். இந்த பீம் சமநிலையில் நிற்கும். இப்போ நாங்கள் இது என்னென்று மேட்ஸில் மோடிஃபை பண்ணுறது, மோடிஃபை பண்ணோம். நாங்கள் மேட்ஸில் இது ஒரு மேட்ஸ் கணக்காக்கணுமெண்டா நாங்கள் பார்த்தீங்கன்னா இதை நாங்கள் சிம்பிளி சப்போர்ட்டடாக போட்டுட்டு கணக்கு செய்யலாம். இப்போ நீங்கள் கேட்கலாம், 2 பக்கம் ரோலர் சப்போர்ட் போட்டால் என்னென்னு. ரோலர் சப்போர்ட் போட்டிங்கன்னா மேட்ஸின் படி பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் இருக்கும். 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நாங்கள் எழுதலாம். 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். 3 சம எப்பவும் 3 ஈக்குலிபிரியம் 2 அன்னோன் இருக்கு. இது எக்ஸ் 2 அன்னோன் இருக்கு. இது மாறி ஈக்குவேஷன் கூட அன்னோன் பாரு. இது சமநிலையில் இடாது, ஒரு அன்ஸ்டேபிளாக இருக்கும். நீங்கள் இது சும்மா ஜோதிச்சிங்கன்னா கையால் தட்டி விட்டீங்கன்னா இது உருண்டு போய் கொண்டிருக்கும். கையால் தட்டி விட்டால் உருண்டு ரோல் பண்ணி போய்கொண்டே இருக்கும். இப்போ இதை நாங்கள் இப்படி மேட்ஸில் போட இயலாது. இதை நாங்கள் 2 பக்கம் பின் போட்டால் என்ன நடக்கும்? இதை நாங்கள் மேட்ஸுக்கு நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும், கணக்கு செய்கிற மாதிரி மாற்றணும். 2 பக்கம் பின் போனால் இதில் ஒரு ஃபோர்ஸ், 2 ஃபோர்ஸ், பின் சப்போர்ட்டில் 2 ஃபோர்ஸ் இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இதில் 4 அன்னோன் இருக்கும். 3 ஈக்குலிபிரியம் எப்போ 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் தான் எழுதலாம். அப்போ இதில் ஒரு அன்னோன் கூடிட்டு தீர்க்கலாமல் இருக்கு. இப்போ நாங்கள் அதுக்காண்டி நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்டா, இவரை நாங்கள் ஈஸியாக சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ன்றது ஒரு பக்கம் பின் ஒரு பக்கம் ரோலர் போட்டோம்னு சொன்னால் ஒரு பிரச்சனை பெறாக கணக்கு ஈஸியாக செய்யலாம். அப்போ மேத்தமெட்டிக்கலி இதை நாங்கள் கணக்கு செய்கிறதுக்காண்டி இதை இப்படி போட்டு கணக்கு செய்கிறோம், அவ்வளோதான். 3 ரியாக்ஷன், 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன், therefore ஸ்டாட்டிக் நாங்கள் தீர்க்கலாம். we can solve. நாங்கள் இப்படி வர கணக்குகளை இப்படி போட்டு கணக்கு செய்யலாம். அடுத்தது கேன்டிலிவர் பீம்னா ஒரு பக்கம் ஃபிக்ஸ் சப்போர்ட், பில்ட்-இன் சப்போர்ட், அது பக்கம் அதே நாங்கள் ஃப்ரீ எண்டாக இருக்கும். ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் தாக்கலாம், யூடிஎல் ஓப்பன் லோட். இது ஃபிக்ஸ் சப்போர்ட், ஒரு பக்கம் ஃபிக்ஸ், ஒரு பக்கம் ஃப்ரீ எண்ட். இது ஃப்ரீ எண்ட். ரைட். அப்போ இதில் என்னென்ன ஃபோர்ஸுகள் தாக்கும்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும் ஃபிக்ஸ் சப்போர்ட்டில் 3 ஃபோர்ஸ் தாக்கும், 2 ஃபோர்ஸும் ஒரு மொமெண்ட்டும் தாக்கும். இதுவும் அப்படித்தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 அன்னோன். அப்போ எந்த சிஸ்டத்துக்கு 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ இதுவும் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம் நாங்கள் சால்வ் பண்ணலாம்.
சமநிலை ஈக்குவேஷனை பயன்படுத்தி ரியாக்ஷன் காணக்கூடிய மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். நாங்கள் கேன்டிலிவர் பீம்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். ஓவர் ஹேங்கிங் பீம் பொறுத்தளவில் ஒரு பின் சப்போர்ட்டும் ஒரு ரோலர் சப்போர்ட்னா ஒரு பக்கம் இல்லை 2 பக்கம் கிட்டத்தட்ட கேன்டிலிவர் மாதிரி இருக்கும். இந்த இது வந்து இப்படி கேன்டிலிவர் இருக்கும். இது ஃப்ரீ எண்டாக இருக்கும். இது ஃப்ரீ எண்ட். இது ஓவர் ஹேங்கிங் பீம்ன்றது. இது ஓவர் ஹேங்கிங் போர்ஷன். ஓவர் ஹேங்கிங் போர்ஷன். இதுக்கும் அதே மாதிரி தான் 3 ரியாக்ஷன் எழுதலாம். 1 2 3 ரோலர்ஸ். 3 ரியாக்ஷன், 3 அன்னோன், 3 ஈக்குவேஷன், 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம் கட்டாயம். ரெண்டா ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். நாங்கள் சமநிலை ஈக்குவேஷனை பயன்படுத்தி ரியாக்ஷன் எல்லாத்தையும் காணலாம். அடுத்த வந்து கண்டினியூஸ் பீம். இதில் நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்களா, ரோலர் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட் ரோலர் சப்போர்ட். இப்போ 1 2 3 4 5 6 அன்னோன், 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன். எங்களுக்கு 3 தெரியாக்கணியம் கூடவா இருக்குது தீர்க்கிறதுக்கு. இப்படிப்பட்ட பீமை நாங்கள் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம் ரெண்டா சமநிலை ஈக்குவேஷனை பயன்படுத்தி ரியாக்ஷனை காண இயலாது. காண இயலாதுன்ற மீனிங் காண இயலாதுன்ற இல்லை, சமநிலை ஈக்குவேஷனை பயன்படுத்தி காண இயலாது. வேறு டெக்னிக்கள் இருக்கு. டிப்ளமா லெவலில் இது உங்களுக்கு வந்து பெண்டிங் மொமெண்ட் டயரம், ஷியர் ஃபோர்ஸ் டயரம் கீற சொல்லி வராது. இதுக்கு வேறு டெக்னிக்கலாக பாவிக்க வேண்டி வரும் இதை காண்றது. அப்போ அடுத்தது வந்து ஃபிக்ஸ் பீமை பார்த்தோம்னா, ஃபிக்ஸ் பீம்ன்ற 2 பக்கம் ஃபிக்ஸ். அப்போ ஒரு ஃபிக்ஸில் வந்து 3 மொமெண்ட் தாக்கும், 3 ஃபோர்ஸஸ் தாக்கும், 2 ஃபோர்ஸும் ஒரு மொமெண்ட்டும். இதுலேயும் 1 தெரியாக்கணியம் 6 அன்னோன் 6. ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் நாங்கள் இப்போ 3 தான் எழுதலாம். அப்போ அடிஷனலாக 3 அன்னோன் இருக்குது. உங்களுக்கு தீர்க்க எல்லாமே இருக்கும். அடிஷனலாக 3 அன்னோன் இருக்குது. அப்போ இதுவும் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம். இதுவும் உங்களுக்கு டிப்ளமா லெவலில் பெண்டிங் மொமெண்ட் டயரம், ஷியர் ஃபோர்ஸ் டயரம் கீற சொல்லி வராது. இதை நாங்கள் வேணுமெண்டா இப்படி சொல்லலாம், 3 அடிஷனல் அன்னோன்கள் இருக்கிறபடியா 3 டிகிரி ஆஃப் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம் என்று சொல்லலாம். டிகிரி 3 என்று சொல்லலாம். டிகிரி 3 அடிஷனலாக 3 அன்னோன் இருக்கு. அன்னோன் மைனஸ் ஈக்குவேஷன். அடுத்தது ப்ராப் கேண்டிலிவர் என்று சொல்றது. ஒரு பக்கம் ஃபிக்ஸ் சப்போர்ட், மற்ற பக்கம் நாங்கள் ரோலர் சப்போர்ட்டாக அசியூம் பண்ணுவோம். இது வந்து ப்ராப் கேண்டிலிவர். இதில் நாங்கள் ரியாக்ஷனை பார்த்தோம்னா 1 2 மொமெண்ட் ஒன்று இருக்கும், ஃபிக்ஸ் சப்போர்ட். இது ஃபிக்ஸ் சப்போர்ட். 3 4 4 அன்னோன், 3 ஈக்குவேஷன். இப்போ 1 அடிஷனல் அன்னோன் இருக்கு. அப்போ இதுவும் ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட் பீம். இன்டிட்டர்மினேட், நாட் டிட்டர்மினேட், இன்டிட்டர்மினேட் பீம். அப்போ இதை நாங்கள் டிகிரி 1 சொல்லலாம், இல்லை சிங்கிள் டிகிரின்னு சொல்லலாம். இப்போ இதை நான் ஒழுங்காக சொல்கிறேன்னா சிங்கிள் டிகிரி ஆஃப் statically indeterminate beam.
இப்போ நாங்கள் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீமுக்கே போவோம். அது டிப்ளோமா லெவல் எக்ஸாமுக்கு வந்து அது சரியான முக்கியம். இப்போ நாங்கள் இந்த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஒன் சைட் பின் சப்போர்ட் அதர் சைட் ரோலர் சப்போர்ட். இப்போ 3 அன்னோன் இருக்கு. ஏஎக்ஸ், ஏஒய், பிஒய் 3 அன்னோன். 3 ஈக்குலிபிரியம் ஈக்குவேஷன் எழுதலாம். இப்போ இதில் வந்து ஏஎக்ஸ், ஏஒய், பிஒய் தெரியாக்கணியும் அதை விட பி லோட் வந்து நான் அது வந்து தெரிஞ்ச ஒரு லோட். எனவே இது எல்லாத்தையும் நாங்கள் சொல்கிறது எக்ஸ்டர்னல் லோட்னு சொல்கிறது. எக்ஸ்டர்னல் லோட் அல்லது வந்து எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ். அப்போ இவைய தவிர இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்று அனாலிசிஸ் என்று கொஞ்சம் இருக்குது. இன்டர்னல் ஃபோர்ஸஸ் அது மிக முக்கியமானது. எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் என்று நாங்கள் சமநிலை ஈக்குவேஷனை பயன்படுத்தி கண்டுகொள்ளலாம். இன்டர்னல் ஃபோர்ஸ் வந்து நாங்கள் இந்த பீமே ஏதாவது ஒரு பகுதியை ஐசோலேட் ஆக்கி அல்லது வெட்டி பார்த்து காணக்கூடியமாக இருக்கும். என்னென்று பார்ப்போம். அப்போ இன்டர்னல் ஃபோர்ஸஸ் என்று பார்த்தா நம்பர் 1 ஆக்சியல் ஃபோர்ஸ். ஆக்சியல் ஃபோர்ஸில் 2 கேட்டகரி இருக்குது. கம்ப்ரெஷன் ஓ டென்ஷன். கம்ப்ரெஷன் இருக்கு, டென்ஷன் இருக்கு. செகண்ட் ஷியர் ஃபோர்ஸ். தேர்ட் ஒன் பெண்டிங் மொமெண்ட். ஃபோர்த் ஒன் டோர்ஷன். டோர்ஷன் என்றால் முறுக்கம். இப்போ ஆக்சியல் ஃபோர்ஸ்ன்றது ஒரு பீம் இருந்தால் ஆக்சியல் ஃபோர்ஸ்ன்றது இழுக்கலாம் அல்லது தள்ளலாம். ஷியர் ஃபோர்ஸ்ன்றது அது நாங்கள் ஒரு கத்தியால் விட்டுற மாதிரி யோசிக்கலாம். ஒரு கத்தியால் விட்டுற மாதிரி யோசிக்கலாம். பெண்டிங் மொமெண்ட்ன்றது வந்து பெண்டிங் மொமெண்ட் பீமெண்டா வளைக்கிறது. இப்படி வளைக்கலாம் இல்லை மற்ற பக்கம். டோர்ஷன்ன்றது வந்து ஒரு பீமை வந்து முறுக்குறது. இப்படி இந்த தளத்தில் கீரையில் அது முறுக்குறது. டோர்ஷன். இப்போ பீம் கால்குலேஷனில் எங்களுக்கு வந்து ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் தான் ப்ரீடாமினன்ட் காம்போனன்ட். இப்போ நாங்கள் பீம் கால்குலேஷனில் ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டை மாத்திரம்தான் நாங்கள் கன்சிடர் பண்ணுவோம். ஸ்பெஷல் கேஸுகள் இருக்குது. ஆக்சியல் ஃபோர்ஸோ டோர்ஷனோ நாங்கள் எடுக்க மாட்டோம். டோர்ஷன் நாங்கள் பீம் கால்குலேஷன் சில நேரத்தில் எடுக்கணும்னா ஸ்பெஷல் கேஸுகள். ஜென்ரலாக ஷியர் ஃபோர்ஸ் அண்ட் பெண்டிங் மொமெண்ட்டை மட்டும்தான் எடுக்கலாம். இப்போ பீம் கால்குலேஷனில் நாங்கள் வந்து இதான் எடுப்போம். இப்போ ட்ரஸ் கால்குலேஷனில் நாங்கள் அதுக்கு முதல் நான் ட்ரஸில் கணக்கு செய்திருக்கிறேன் பாருங்க. ட்ரஸ் கால்குலேஷனில் வந்து ஆக்சியல் ஃபோர்ஸை தான் நாங்கள் எடுக்கிறோம். ப்ரிடாமினன்ட் காம்போனன்ட் ஆக்சியல் ஃபோர்ஸ், ஷியர் ஃபோர்ஸ் பெண்டிங் மொமெண்ட்டை நாங்கள் அங்கே கன்சிடர் பண்ணுறோம். அதே மாதிரி ஷாஃப்ட் ட்ரஸ்ன்றது சட்டப்படல் உங்களுக்கு தெரியும். ட்ரஸ் டோர்ஷன் கால்குலேஷன் வந்து நாங்கள் ஷாஃப்ட்டுக்கு தான் கூட பாவிக்கிறோம். ஷாஃப்ட்ன்றா இப்படி ஃப்ளை வீல் ஒன்று சுற்றி கொண்டிருக்கு. அதில் ஒரு ஷாஃப்ட் போய் சின்ன ஃப்ளை வீலும் இதோ இணைக்கப்பட்டிருக்குது. இப்போ சுத்தேக்க வந்து இந்த ஷாஃப்ட் வந்து முறுக்கம் தான் கன்சிடர் பண்ணுவோம். ஷாஃப்ட் டோர்ஷன். இப்போ ஷாஃப்ட் கால்குலேஷனில் நாங்கள் டோர்ஷன் எடுப்போம். இப்போ நான் இந்த பாடத்தை பொறுத்தளவு எங்களுக்கு இதுதான் பீம், ஷியர் ஃபோர்ஸ், பெண்டிங் மொமெண்ட், பீம் 2D அனாலிசிஸ். அதுவும் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் பீம். இன்டிட்டர்மினேட் பீம் டிப்ளோமா லெவலில் வராது. இப்போ இது நேரம் அதிகமாக போகிறதால நாங்கள் வந்து இதை நிப்பாட்டுவோம். நாங்கள் அடுத்த பாட்டில் மிச்சத்தை பார்ப்போம். தேங்க்யூ.